பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களை பார்ப்பதிலே சந்தோஷம். தொடர்ந்து நாம் நம் தேசத்துக்காகவும் உலகத்திற்காகவும் இந்த கோவிட்-19 பேண்டமிக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மலேசியாவில் கொஞ்சம் கேசஸ், எஸ்பெஷலி ஈஸ்ட் மலேசியாவில் கொஞ்சம் கூட வந்தாலும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் இன் கண்ட்ரோல். நம்ம விசுவாசிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஸோ கர்த்தருக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தான் வெளிச்சமாக இருந்து நம்ம ஜெபித்து கர்த்தர் காரியங்களை செய்வதற்கு நம்ம பொறுமையாக இருந்து தைரியமாய் நம்ம இருந்து விசுவாசமாய் நம்ம இருக்கும்போது தான் நம்மளுடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு த ஆக்சுவல் பேட்டில் ஃபீல்ட். த ஆக்சுவல் பேட்டில் ஃபீல்ட், உண்மையான போர்க்களம் அல்லது யுத்தக்களம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஓனா போர், யுத்தம்னா தான் பேட்டில். த பேட்டில் ஃபீல்ட், உண்மையான யுத்த களம் அப்படின்னா யுத்தம் செய்கிற உண்மையான இடம், அதான் த ஆக்சுவல் பேட்டில் ஃபீல்ட். இன்னைக்கு மனிதர்கள் இன்னைக்கு நிறைய பேர், அதாவது கிறிஸ்துவர்களோ கிறிஸ்துவ அல்லாதவர்களோ யாராக இருந்தாலும் சரி, இந்த யுத்தம் எல்லாருக்கும் யுத்தம் இருக்குது. ஆனால் அந்த உண்மையான யுத்தம் எந்த இடத்துல நடக்குது, அந்த இடத்துல யுத்தம் செய்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ யுத்தம் நடக்கிற இடத்த விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டு தவறான ஆளுகிட்ட தவறான இடத்துல போய் தவறான யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் நம்ம யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. யுத்தம், உண்மையான யுத்தம் எங்கே நடக்குதோ அந்த இடத்துல போய் தான் யுத்தம் செய்யணும். இப்போ ஒரு பார்டர், நாட்டு பார்டரில் யுத்தம் நடக்குதுன்னா அந்த பார்டரில் போய் தான் இன்னொரு நாட்டோட சண்டை போடணும். அதை விட்டுட்டு வேற இடத்துல இருந்து நம்ம யுத்தம் செய்தால் அது ஜெயிக்க முடியாது. அந்த யுத்தம் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும், தோல்வி தான் நமக்கு வரும். ஸோ அதே போல் இன்னைக்கு எல்லா மனிதர்களுக்கும் போராட்டம் என்கிற இந்த யுத்தம் இருக்குது, பிரச்சனை என்கிற ஒரு யுத்தம் இருக்குது, சவால்கள், சேலஞ்சஸ், அதுவும் ஒரு யுத்தம் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த யுத்தத்தை எந்த இடத்துல நம்ம சந்திக்க வேண்டும், அந்த இடத்துல நம்ம சந்தித்து அந்த இடத்துல யுத்தத்தை ஜெயிச்சாதான் மற்ற தேவையில்லாத இடத்துல நமக்கு யுத்தமே இருக்காது. ஸோ ஜெயிக்க வேண்டிய இடம், த ஆக்சுவல் பேட்டில் ஃபீல்ட், உண்மையான யுத்த களம் எந்த இடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரியமானவர்களே, ரொம்ப பேருக்கு அது தெரியாமல் தான் தோல்வி அடைகிறாங்க வாழ்க்கையில். சிலர் தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க. ஸோ த ஆக்சுவல் பேட்டில் ஃபீல்ட் எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனம் 7. Proverbs 23:7. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். For as he thinketh in his heart, so is he. Eat and drink, said he to thee, but his heart is not with thee. நான் தமிழில் வாசிக்கிறேன், எளிமையான தமிழில். நீதிமொழிகள் 23 வசனம் 7. Proverbs 23:7. எப்பொழுதும் அவன் அதன் விலையை நினைத்து கொண்டிருக்கும் தன்மை உடையவன். அவன் உன்னிடம் உண்ணு பருகு என்று கூறலாம், ஆனால் அவனது விருப்பம் உண்மையானது அல்ல. இது விளக்கி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஒரு மனுஷன் என்ன இதயத்தில் நினைக்கிறானோ பாருங்க, மனசுல, அதாவது மனசுல நினைக்கிறானோ, எண்ணத்தில் நினைக்கிறானோ, அதுதான் அந்த உண்மையான மனிதனுடைய குணம். அவங்க வார்த்தை எவ்வளவு இனிப்பாக இருக்கலாம், அவங்க வார்த்தையில எவ்வளவு நல்லதா பேசலாம், வார்த்தையில சிரிப்போடு பேசலாம், புன்னையோடு பேசலாம், ஆனால் அது உண்மை அவங்க எங்கே கண்டுபிடிக்கலாம்னா அவங்க எண்ணத்தில், அவங்க மனசில், அவங்க எண்ணத்தில் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அந்த உண்மையான மனிதனுடைய குணம், அதுதான் உண்மையிலே அந்த மனிதன் என்பது தான் இந்த வசனத்தோட பொருள். அப்படின்னா இங்கே சொல்லுவாங்க, நீ சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, வாயில் சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலேயே மனசில் அது இருக்குமா, இவ்வளவு சாப்பாடு கொடுக்குறேன்னா அந்த விலையை பற்றி நினைப்பாங்க. ஓகே. ஸோ பிரியமானவர்களே, அந்த மாதிரி, அதாவது ஒரு உதாரணம் கொடுக்குறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சில நேரத்தில் இப்போ நம்ம கொஞ்சம் வறுமையில் இருந்தோம்னா, நமக்கு ரொம்ப காசு இல்லாட்டினா, திடீர்னு நம்ம சொந்த குடும்பமாக இருந்தால் கூட சில நேரத்தில் கடைக்கு சாப்பாடு கூப்பிட்டு போயிட்டோன்னா இங்கே சொல்லிவிட்டு நமக்கு எங்கடா எல்லோரும் சாப்பிட்ற சாப்பாடு எல்லோரும் ஆர்டர் பண்ணி காசு கூட வந்துட போது நமக்கு காசு கட்ட முடியாமல் போயிடுமோன்னு ரொம்ப சாப்பிடுங்க சொல்லுவோம், ஆர்டர் பண்ணுறீங்களா. ஆனால் மனசில் பக்குன்னு ஐயோ கூட வந்துட போது காசு பத்தாம, ஏன்னா நம்ம பத்தாத குறையில் இருக்கும்போது அப்படிதான் இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி நிலைமை நமக்கு இல்லைன்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, ஸோ அந்த மாதிரி மனசு ஒன்று நினைக்குது, ஆனால் வாய் அந்த நேரத்தில் ஒன்று சொல்லும். எப்படி சாப்பாடு சொல்கிறவங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்ல முடியாது, சாப்பிட தான் சொல்லணும்.
ஸோ ஆனால் மனசில் நமக்கு ஐயோ பத்தாம போயிருமே, ஐயோ கூட ஆர்டர் பண்ணாமல் குறை ஆர்டர் பண்ணால் நல்லா இருக்குமே, காசு பத்தாமல் போயிட போகுது அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஏன்னா குறைவு இருக்கிறதுனால. ஸோ இது உதாரணத்துக்கு தான் சொன்னேன், உங்களுக்கு புரியுறதுக்கு. இப்போ நான் அதுக்காக இந்த மாதிரி நம்ம செஞ்சதால நம்ம கெட்டவங்கன்னு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல என்ன அந்த வசனம் சொல்லுகிறது என்றால், தட் மீன்ஸ் வாட் அ மேன் திங்ஸ் இன் ஹிஸ் ஹார்ட் இஸ் ஹீ. அப்படின்னா ஒரு மனிதன் என்ன எண்ணம் இருக்கோ, என்ன நினைக்கிறாங்களோ, என்ன எண்ணம் இருக்கோ, அதுதான் அவங்க உண்மையான மனுஷன், அதுதான் அவங்களோட உண்மையான ரூபம் என்ற அர்த்தம். சொரூபம் அப்படின்னா the real person. வார்த்தையில் பொய் இருக்கலாம், அதாவது நடிப்பு இருக்கலாம், pretense இருக்கலாம். ஓகே, they can pretend through words. வார்த்தையினால, ஆனால் உள்ளத்தில் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் உண்மையிலே அவங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ எண்ணத்தில் அதுதான் அவன் இருக்கான். அப்போ என்ன அது சொல்ல வரனா, இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, இந்த காரியத்தை ஓரளவு புரிஞ்சு கொண்டு, உண்மை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான காரியத்தை அவங்க புரிஞ்சுக்கல. அது என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு முதல் சொல்லலை. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா the battle is in your mind. the actual battlefield என்னன்னா உங்கள் எண்ணத்தில் தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு உங்கள் எண்ணத்தில் நீங்கள் ஜெயிக்கணும், உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க, உங்கள் எண்ணத்தை மாற்றுங்க, உங்கள் எண்ணத்தில் நீங்கள் ஜெயிங்க. உங்கள் எண்ணம் சரியாக இருந்தால் நீங்கள் வாழலாம். எண்ணம் போல் வாழ்வு அப்படி சொல்கிறாங்க. அது சத்தியம் தான், பைபிளில் இருக்குது. உங்கள் எண்ணம் போல தான் நீங்கள் இருப்பீங்க, உங்கள் வாழ்வும் அப்படி தான் இருக்கும், வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த சத்தியம், பாதி சத்தியம் உலகம் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா எண்ணம் ரொம்ப முக்கியம். அந்த எண்ணம் சரியா இருக்கணும். அந்த எண்ணத்துல தான் நம்ம ஜெயிக்கணும். அப்படின்னா அந்த ஆக்சுவல் பேட்டில் ஃபீல்ட், அந்த உண்மையான யுத்த களமே நம்மளுடைய எண்ணத்துல தான் இருக்கு. அப்ப அந்த எண்ணத்துல நம்ம ஜெயிச்சோம்னா தான் நம்ம வாழ்க்கையில வெளிரங்கமாக இந்த உலகத்துல நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப எல்லாமே நம்ம எண்ணத்துல தான் இருக்கு. அப்ப சில நேரத்துல நம்ம எண்ணத்துல நம்ம ஜெயிக்கிறத விட்டுட்டு நம்ம வெளியில போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா உள்ளுக்குள்ளே தான் உண்மையான போராட்டம் இருக்குது, உள்ளுக்குள்ளே தான் நமக்கு உண்மையான யுத்தம் இருக்குது, நம்ம எண்ணத்தில். அப்போ நம்மளுடைய எண்ணத்தில் யுத்தத்தை ஜெயிக்கும் போது நம்ம வெளியில் இருக்கிற பிரச்சனைகளை ரொம்ப சுலபமாய் நம்ம ஜெயிப்போம். வெளியில் இருக்கிற சூழ்நிலைகளை சுலபமாக கடந்து போவோம். அதாவது வெளியில் பிரச்சனை இருக்காதுன்னு இல்லை, ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம எண்ணத்தில் ஜெயிச்சிட்டோம்னா அந்த பிரச்சனையை நம்ம சுலபமாக கடந்து போவோம். If we can win that battle in our mind, then when we actually go through that problem or situation, it will be a lot more easier than what we thought. நம்ம நினைச்சதை விட ரொம்ப சுலபமாய் வேதனை இருக்கலாம், ஆனால் அதை கடந்து போயிடுவோம். ஏன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம எண்ணத்தில். வேதனை இல்லைன்னு நான் சொல்லலை, வலி இருக்காதுன்னு சொல்லலை. ஆனால் அந்த வேதனை, வலி, பிரச்சனையில், கஷ்டத்துலையும் நம்ம கடந்து போவோம், தாங்கி கொண்டு கடந்து போவோம். ஏன்னா நம்ம எண்ணத்தில் முதல்ல அந்த பிரச்சனை ஜெயிச்சிட்டோம். இதுதாங்க வேதத்தோட ரகசியம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க ஹார்ட் ஹேட் அப்படின்றாங்க. மைண்ட், MIND, மைண்ட் அண்ட் யோர் ஹார்ட். டோன்ட் ஃபாலோ யோர் மைண்ட் ஆர் ஃபாலோ யோர் ஹார்ட் அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக பிரிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமாங்க? அதனால தான் நான் கூகுளில் பார்த்து எப்போதும் கூகுளில் நீங்கள் பார்க்குறது, படிக்கிறதெல்லாம் எல்லாமே ஃபுல்லான உண்மையான விஷயம்னு நினைக்காதீங்க. நான் பைபிளை ஒண்டி சொல்லலைங்க, வேற உலக காரியத்திலும் கூட. அதாவது உலக காரியம்னா பாவமான உலக காரியம் சொல்லலை, செக்யுலர் நாலேஜ், உலக ரீதியான நம்மளுடைய அறிவு கூட நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும் உண்மையை. ஸோ பிரியமானவர்களே, இந்த மைண்டும் இந்த ஹார்ட்டும் இன்னைக்கு உலக ரீதியில் ரெண்டு காரியமாய் பிரிச்சிருக்காங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமாங்க? இந்த ஹார்ட்டு இந்த மைண்டுன்னு ரெண்டா இல்லைங்க, இது ரெண்டுமே ஆக்சுவலி ஒன்று தான். வேதத்தில் தான் அந்த சத்தியம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹார்ட் என்றால் என்ன? இங்கே வந்துட்டு கிரீக்கில் நம்ம பார்த்தோம்னா கார்டியா என்ற அர்த்தம். கார்டியானா, கார்டியா என்ற கிரீக் வார்த்தையிலிருந்து தான் அந்த கார்டியாக், இங்கிலீஷ் வார்த்தை கார்டியாக் அரெஸ்ட், கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றாங்க. அப்படின்னா கார்டியாலஜி அப்படின்னு அந்த ஹார்ட் பற்றி படிக்கிறவங்க. அப்போ அந்த கார்டியா என்பது கிரீக்கில் இருந்தால் இங்கிலீஷில் கார்டியா சியில் வரும், கிரீக்கில் கேல வரும். அப்போ இருதயம். அப்போ அந்த இருதயம் என்பது ஒரு ஆர்கன், அதாவது ஒரு உறுப்பு, உள்ளே இருக்கிற ஒரு உறுப்பு, நம்ம மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு உறுப்பு. அதில் எண்ணம் இல்லை, அது ரத்தத்தை பம்ப் பண்ணும், ரத்தத்தை சுத்தமாக்கும், அதுதான் அதோட வேலை செய்யும். அது வந்துட்டு ஃபீலிங் இல்லை. அப்படின்னா என்னோட மனசு சொல்லுதுன்னு சொல்கிறாங்களா, அந்த மனசுன்றது மைண்ட். நம்ம துடிக்கிற இருதயம் இல்லவே இல்லை. ஸோ அந்த மைண்ட் தான் அந்த மனசு, அந்த மனசு தான் அந்த எண்ணம். அந்த மைண்ட் இஸ்
இஸ் ஆக்சுவலி ரிஃபர் டு ஹார்ட் இன் த பைபிள். அப்போ வேதத்தில் ஹார்ட் என்று சொல்லும் போது அது இந்த இருதயத்தின் ஆர்கனை சொல்லலை, அது வந்துட்டு நம்மளுடைய எண்ணத்தை தான் பற்றி சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு உலகத்தில் ஹார்ட், லிசன் டு யோர் ஹார்ட், லிசன் டு யோர் ஹார்ட்ன்றாங்க. ஆக்சுவலி இந்த ஹார்ட் இல்லை, அது ஹார்ட்னு அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆக்சுவலி அது ஹார்ட் இல்லை, அதுவும் மைண்ட் தான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க மைண்ட்னா அது அறிவுபூர்வமாக, எண்ணம் வந்து அறிவு, இருதயம் என்றால் அது வந்து அறிவு இல்லை, அது மனசு சொல்கிற உணர்வு அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே என்ன சொல்லணும்னா, உண்மை என்னன்னாங்க, இந்த மைண்ட் என்ற காரியத்தில் தான் இந்த உணர்வும் இருக்குது, அந்த அறிவும் இருக்குது, அந்த ஆசையும் இருக்குது, அந்த பகுத்தறிவது, ஒரு காரியத்தை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்வது, இது எல்லாமே மைண்டில் தான் இருக்குது. அப்படின்னா டோன்ட் பி இமோஷனல் பட் பி ரேஷனல் அப்படின்வாங்க. அப்படின்னா அறிவுபூர்வமாக சிந்திக்கணும், உணர்வு பூர்வமாக நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்வாங்க. இந்த உணர்வை இருதயத்துக்கு ஒப்பிடுறாங்க, அந்த எண்ணத்தை அறிவை எண்ணத்திற்கு ஒப்பிடுறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமாங்க, சத்தியம் என்னன்னா, அந்த எண்ணமும் அந்த மைண்ட், அந்த அறிவும் எண்ணத்தில் தான் இருக்கு. எண்ணம் என்பதில் தான் அறிவும் இருக்கு, அந்த எண்ணம் என்பதில் தான் உணர்வும் இருக்கு. அப்புறம் எல்லாமே ஒன்றா தான் இருக்கு. ஆனால் அது ரெண்டுமே பிரித்து செயல்படும் போது தான் அது போராட்டம் நமக்கு வரும். உணர்வு ஒரு காரியத்தை சொல்லும், அறிவு ஒரு காரியத்தை சொல்லும். ஆனால் இந்த அறிவை எண்ணத்துக்குள்ள போட்டுட்டு இந்த உணர்வை இருதயத்துக்குள்ள போட்டாங்க. இதுதான் பிழை. This is not the actual thing. அது உண்மை அல்ல. ஈவன் பயாலஜிக்கலி ஹார்ட் என்று சொன்னால் இங்கே இருக்கிற ஒரு உறுப்பு தான் பயாலஜிக்கலி. சைக்காலஜிக்கலி சொல்றது தான் மென்டல். அப்போனா மென்டல் சயின்ஸ் தான் சைக்காலஜி. அப்போ பிரியமானவர்களே, அப்போ எண்ணத்தில் தான் உணர்வு இருக்குது, எண்ணத்தில் தான் அறிவு இருக்குது, எண்ணத்தில் தான் நம்மளுடைய ஆசை இருக்குது, எண்ணத்தில் தான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிற புரிந்துணர்வு இருக்குது, எண்ணத்தில் தான் நம்மளுடைய நம்மளுக்கு விருப்பு வெறுப்பு இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய மைண்டில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இதை முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கே படித்தாலும் லிசன் டு யுவர் ஹார்ட், மைண்ட் இஸ் வர்சஸ் ஹார்ட். வாட் யுவர் மைண்ட் டெல்ஸ் அண்ட் வாட் யுவர் ஹார்ட் டெல்ஸ் கேன் பி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி எல்லாமே ஒன்று தான், மைண்ட். அப்போ பைபிளில் ஹார்ட்னு சொல்லும் போது இந்த ஹார்ட்டை சொல்லலை, இருதயத்தை துடிக்கிற அந்த இருதயத்தை ஆர்கனை உறுப்பை சொல்லலை. ஹார்ட் என்று சொன்னால் வேதத்தின்படியும் அர்த்தம் என்னன்னா உங்கள் எண்ணம் தான், உள்ளான மனுஷன் உள்ள இருக்கிற சென்டர் மேன் உங்களோட எண்ணம் தான். அப்போ மைண்ட் என்று சொல்லும் போது, எண்ணம் என்று சொல்லும் போதும், உங்கள் சிந்தை என்று சொல்லும் போதும் அதுதான் அதே ஹார்ட் தான். ஸோ அப்போ ஹார்ட்டும் அந்த சிந்தை எண்ணமும் ஒன்று தாங்க பைபிள் படி. இதுதான் உண்மை. ஈவன் சைக்காலஜிக்கலி அதுதான். ஏன்னா இமோஷன்றது இங்கேருந்து வர்றதில்ல. இது எந்த ஒரு இமோஷனும் இது வந்து ரத்தத்தை தான் பம்ப் பண்ணுவோம். எந்த ஒரு ஃபீலிங்கும் இங்கேருந்து வர்றதில்ல. ஃபீலிங் எங்கேருந்து தெரியுமா வருது? ஆங்கிலத்தில் எமிக்டலா என்று சொல்லுகிற இங்கே மூளையில் வந்து ஒன்று இருக்குது, அதுதான் எமிக்டலா சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஃபீலிங்கை உருவாக்கக்கூடிய ஒன்று இருக்குது. அப்போ ஃபீலிங் உண்மையிலே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, மூளையில். ஸோ பிரியமானவர்களே, அப்போ மைண்ட் எங்கே இருக்குது? மைண்ட் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ மைண்ட் வந்துட்டு நமக்குள்ளே இருக்கிற ஒரு சென்ற காரியம். ஆனால் நம்மளோட மைண்டு எண்ணத்திற்கு மூளையோடைய கிரியைகள் ரொம்ப பாதிப்பு இருக்குது. அதான் மூளை தான் ரொம்ப நம்மளோட எண்ணத்தை வழி நடத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸோ இதுக்கு மேலே இது இன்னும் புரியாட்டினா தனியாக என்ன கேளுங்க, நான் இன்னும் விளக்குறேன் உங்களுக்கு. ஆனால் இன்னைக்குள்ள செய்தி த ஆக்சுவல் பேட்டில் ஃபீல்ட், உண்மையான யுத்த களம் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது எங்கே? நம்மளுடைய எண்ணத்தில் தான். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இருதயம் என்பதும் எண்ணம் என்பதும் அது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பிரியமானவர்களே, இப்போ வேதத்தில் நம்ம பார்க்க வர, அப்போ உங்கள் எண்ணம் எப்படி? இங்கே இங்கிலீஷில் போட்டிருக்கு as a man thinker in his heart. அவங்க இருதயத்தில் என்ன நினைக்கிறாங்க, இங்கே நினைக்கிறது இல்லை, இங்கே நினைக்கக்கூடிய தன்மை இங்கே இல்லை. நினைக்கக்கூடியது மூளையில இருந்து. ஆனால் அந்த எண்ணம் எங்கே இருக்குது? நமக்குள்ள சென்டரில் நமக்குள்ளே இருக்குது எண்ணம். அப்போ அந்த எண்ணத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளா இருக்கிறோமா. அப்போ இந்த எண்ணத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால செய்ய முடியும். அல்லேலூயா. ஸோ அதனால தான் பிரியமானவர்களே, எல்லா காரியத்தையும் நம்ம இந்த எண்ணத்தில் நம்ம ஜெயிக்க வேண்டும். ஸோ வேதத்தை பார்க்கும்போது முதல் காரியம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த எண்ணம் தான். அப்போ இந்த எண்ணத்தில் தான் என்ன இருக்குது? நம்மளோட அறிவு இருக்குது, நம்மளோட உணர்வு இருக்குது, அப்புறம் நம்மளுடைய விருப்பு வெறுப்பு, அப்படின்னா வில் நம்மளுடைய சித்தம், நம்மளோட விருப்பம், அந்த விருப்பமும் விரும்பாமல் இருக்கிற வெறுப்பும் எல்லாமே அந்த எண்ணத்தில் தான் இருக்குது. புரிந்துணர்வு இருக்குது, அறிவு தன்மை அதில் இருக்குது, நம்மளோட நோக்கம், நம்மளுடைய ஆசை, இது எல்லாமே இந்த எண்ணத்துக்குள்ளே தான் இருக்குது பிரியமானவர்களே.
அதனால தான் எடுத்துக்கொள்ளுங்கள், ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கிறோம். 2ல் நீங்க பார்க்கும்போது ரோமர் 12:2 வாசி. And be not conformed, Romans 12:2, ரோமர் 12:2, and be not conformed to this world, இந்த உலகத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாதீங்க, but be transformed by the renewing of your mind, உங்கள் எண்ணம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பார்த்தீங்களா? And that ye may prove what is the good and acceptable and perfect will of God. பாருங்க, தேவனுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் எண்ணம் புதிதாகிறதுனால. அப்ப பாருங்க, இந்த எண்ணம் என்று சொல்லுவதுதான் இன்னொரு இடத்துல இருதயம் என்று சொல்லப்படுது. அப்ப பைபிள்ல மைண்டும் ஹார்ட்டும் இன்டர்சேஞ்சபிளி யூஸ்ட். அப்படின்னா இதை மாற்றி மாற்றி ஒரே அர்த்தம், ஆனால் வார்த்தையை மாற்றி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா எண்ணம் என்று சொல்வது உங்கள் சிந்தை என்று சொல்லும் போது அது இருதயத்தை தான், இருதயம் என்று சொல்லும் போது அது உங்களுடைய சிந்தை, உங்கள் எண்ணத்தை தான் வேதத்தில் சொல்லுகிறது. இதுதான் சத்தியம். பிரியமானவர்களே, இந்த எண்ணம் புதிதாக்கப்பட வேண்டுமா? அப்பதான் நம்ம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான விருப்பத்தை, சித்தத்தை தெரிந்து கொள்வோம். அப்ப நமக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கும். அப்ப என்ன நடக்கும்னா, இன்னைக்கு பிரச்சனை உண்மையிலே என்னன்னா, நம்மளுடைய விருப்பத்திற்கும் தேவனுடைய விருப்பத்திற்கும். இது கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நன்மைக்கும் தீமையும். அப்ப தீமையான விருப்பம் இருக்கு, நன்மையான விருப்பம் இருக்கு. அப்ப எப்பொழுதும் போராட்டம் எங்க வருதுன்னா, நமக்குள்ள நன்மையான விருப்பத்திற்கும் தீமையான விருப்பத்திற்கும். இதுதான் போல் ரோமர் 7வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா வசனம் 12, 13, 14, 15 சொல்றாரு, 17 வரைக்கும் நினைக்கிறேன், சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான் நன்மை செய்யணுன்ற எண்ணம் எனக்கு இருக்கு, இருந்தாலும் நான் விரும்புகிற நன்மையை செய்யாம விரும்பாத ஒரு காரியத்தை நான் செய்யறேன்னார். அப்ப அந்த போராட்டமே இங்க உள்ள எண்ணத்துக்குள்ளதான் இருக்கு அவருக்குள்ள. அப்ப அதுதான் அந்த பாவம். அப்ப பிரியமானவர்களே, பாவம்னா என்னது? தேவன் விரும்புகிறதை நம்ம செய்யாமல் போறதுதான் பாவம். அப்பனா we miss the mark of God. I mean, this is the mark of God. இதுதான் அந்த டார்கெட், இதுதான் அந்த குறி, தேவனுடைய விருப்பம். அதை நம்ம மிஸ் பண்ணும்போது நம்ம பாவம் செய்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி. அப்ப தேவனுடைய விருப்பத்தை நம்ம விரும்பும் போது நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஆனா தேவனுடைய விருப்பத்திற்கும் நம்ம விருப்பத்திற்கும் எப்போதும் போராட்டம் இருக்கும். இதுதான் போல் அழகா கெலட்டியர்ல என்ன சொல்லுகிறார் 5வது அதிகாரத்தில் வசனம் 17, 18, 19, Galatians 5:17, 18, 19 நீங்க பாத்தீங்கன்னா மாமிசத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் இருக்குன்னு சொன்னார். பாத்தீங்களா? அப்ப என்ன, நம்மளுடைய விருப்பமும் தேவனுடைய விருப்பமும். அப்ப நம்மளுடைய விருப்பம் நம்ம பாவத்துல இருக்கிறது, பாவ சுபாவம் நமக்கு இருக்கிறதுனால நம்மளோட எண்ணம் பாவமாக இருக்கும், நம்ம விருப்பம் பாவமா இருக்கும். அப்படின்னா தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கும். அப்ப இந்த பிரியம் இல்லாத நம்மளுடைய விருப்பமும் தேவன் விரும்புகிற விருப்பமும் அது ஆவிக்குரியது. அதுதான் நமக்குள்ள போராட்டம் வரும். அப்ப மாமிசம் என்று சொல்ல நம்மளோட பாவமானதும் பரிசுத்தமான தேவனுடைய ஆவிக்குரிய விருப்பமும் போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு எல்லாம் கெட்டதாக தான் இருக்கும். ஆனா தேவன் அது பரிசுத்தமானவர். சுப்ரியமானவர்களே, இந்த யுத்தம் தான் நம்ம ஜெயிக்கணும். இதை நம்ம ஜெயிக்கிறதுக்கு தான் இங்க வேதத்துல போட்டிருக்கு, உங்க சிந்தை புதிதாக்கப்படும் போதுதான் நீங்கள் உலகத்துக்கு ஒத்த விஷயம் தரிக்க கூடாதுன்னா உங்க சிந்தை புதிதாக. அப்பனா இந்த உலகம் உங்களோட எண்ணத்தை தவறாதான் உங்களுக்கு வழி நடத்திருக்கு. அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகம் நம்மளை எவ்வளவு பாதிக்குது பாருங்க. நிறைய காரியத்தை உலகத்துல பார்க்கிறோம். அதனாலதான் வேதத்துல அதிகமா டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். அதனாலதான் சபைக்கு நம்ம வாரந்தோறும் நம்ம போகணும். இப்ப இங்க வாரந்தோறும் சபைக்கு போக முடியாட்டியும் இப்ப வாரந்தோறும் சபை பிரசங்கத்தை கேட்கணும். எத்தனை பேர் உண்மையா இந்த வீடியோ பிரசங்கத்தை கேட்குறீங்க? இதுதான் இப்ப கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற டெஸ்ட், அப்படின்னா சோதனை. அப்படின்னா சபைக்கு பில்டிங்கு போல, ஆனா ரொம்ப அழகா ஜம்முன்னு இருக்கலாம், யாரும் பார்க்கல, இப்ப கர்த்தர் ஒண்டி தான் பார்த்துட்டு இருக்காரு. எத்தனை பேர் உண்மையா இந்த பிரசங்கத்தை கேட்குறீங்க? ஒரு வாரத்துல இந்த டைம்ல கேட்க முடியாட்டி கூடி வேலை இருந்தாலும் இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு மற்ற நேரத்துல கேட்க. அப்ப அந்த மற்ற நேரத்துல தேவனை ஆராதிச்சு இந்த வீடியோ போட்டு கேட்குறீங்களா, இந்த செய்தியை கேட்குறீங்களா? இது தேவனுக்கு நீங்க கொடுக்குற நேரம். தேவனுக்கு நீங்கள் ஒரு வாரத்துல ஒரு வாட்டி நீங்க கொடுக்குற ஒரு ஆராதனை, ஒரு நேரம், நீங்க தேவனுக்கு செலுத்த வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை. அதை நீங்க உண்மையா செய்யறீங்களா? பிரியமானவர்களே, அப்படி நீங்க செய்யும் போதுதான் உங்களுக்குள்ளேயே பல யுத்தங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால்தான் உங்க சிந்தை புதிதாக்கப்பட வேண்டும். அப்ப உங்க சிந்தை புதிதாகும் போது பிரியமானவர்களே, உங்களுடைய எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும். அப்பனா தேவனுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பமாக புதுப்பிக்கப்படணும். சிந்தை புதுப்பிக்கப்படுகிறதுனாலே, அப்படின்னா உங்களுடைய விருப்பத்தை விட்டுட்டு தேவனுடைய விருப்பத்துக்குள்ள வரும்போதுதான் நீங்க தேவனுடைய விருப்பத்தை, நன்மையும் பிரியம் என்னதென்று தெரிந்து அதை நீங்கள் செய்ய முடியும். பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு நிறைய யுத்தம் நம்மளுடைய எண்ணத்துல தான் இருக்குது.
அல்லேலூயா. ஸோ அதனால தான் இந்த எண்ணம் புதுப்பிக்கப்படுவதற்கு பிலிப்பியர் 4:8, பிலிப்பியன்ஸ் 4:8 அதில் பவுல் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ரொம்ப அழகா பவுல் சொல்லியிருப்பார் ஒரு காரியத்தை. ஓகே, பிலிப்பியர் 4:8, பிலிப்பியன்ஸ் 4:8 பாருங்க. கடைசியாக சகோதரரே, finally brethren, whatsoever things are true, whatsoever things are honest, whatsoever things are just, needy, whatsoever things are pure, பரிசுத்தம், whatsoever things are lovely, அருமையானது, whatsoever things are of good report, நற்சாட்சி, if there be any virtue, நன்மையும், அப்புறம் and if there be any praise, புகழ்ச்சியும், think on these things. அப்படின்னா தமிழ்லேயே நாங்கள் பார்ப்போம். எளிமையான தமிழ் என்ன போட்டிருக்குன்னு. இப்பொழுது சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து உங்கள் மனதில் உண்மையும், இங்கே வந்து சாதாரண தமிழில் பெருமையும் போட்டிருக்கு. அப்படின்னா இது வந்து அந்த பெருமையில், கெட்ட பெருமையில், நல்ல பெருமையும், நீதியும், தூய்மையும், அன்பும், அழகும், மரியாதையும், உயர்வும் கொண்ட எல்லாவற்றையும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா நல்ல காரியத்தை, சுத்தமானதை, பரிசுத்தமானதை, நீதியானதை, நியாயமானதை, நேர்மையானதை, ஒழுங்கானதை, நற்சாட்சி, நல்ல காரியத்தையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு பவுலுங்க எழுதியிருக்கிறார். ஓகே, பிலிப்பியன்ஸ் 4:8, பிலிப்பியர் 4:8. சுப்ரியமானவர்களே, அப்ப ஏன் இப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னா, இன்னைக்கு அந்த சிந்தையில நமக்கு நல்லதை நினைக்கும் போதுதான் நம்மளால தீமை செய்கிற எண்ணத்தை நம்ம ஜெயிக்க முடியும். இன்னைக்கு சிந்தையிலே நம்ம வந்துட்டு நல்ல பரிசுத்தத்தை நம்ம சிந்திக்கும் போதுதான் பாவத்தை நம்மளால ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நம்மளுடைய சிந்தையிலே பிரியமானவர்களே, நம்ம பிரச்சனைகளை வந்துட்டு ஜெயிச்சோன்னா, சிந்தையில ஜெயிச்சோன்னா உண்மையாய் அந்த பிரச்சனையை நம்மளால ஜெயிக்க முடியும். இப்போ எப்படி சிந்தையில ஜெயிக்கின்றது அப்புறம் நான் சொல்லுகிறேன். ஆனால் முதல்ல இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உங்களுடைய யுத்தமே உங்களுடைய எண்ணத்துல தான் இருக்கிறது. அப்ப இந்த எண்ணத்தை புதிதாக்க வேண்டும். அதை புதிதாக்கி அந்த புதிதான எண்ணத்துல எப்பொழுதும் பரிசுத்தம், நீதி, சத்தியம், ஒழுங்கு, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதுதான், அதையே சிந்தித்து கொண்டு இருக்கும் போதுதான் நம்மளால ஜெயிக்க முடியும். நம்ம சிந்தனையில ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆக்சுவல் லைஃப்ல வெளிரங்கத்துல நம்மளால கடந்து போய் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஸோ இதற்கு நல்ல உதாரணம் நமக்கு வேதத்தில் இருக்கு பிரியமானவர்களே. எப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அந்த உதாரணம். இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய எண்ணத்தில் ஜெயிச்சு தான் அவர் போய் சிலுவையை சந்தித்தார். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 26:41. ஓகே, மத்தேயு 26:41. Matthew 26:41. Matthew 26:41. Watch and pray that ye enter not into temptation. The spirit indeed is willing, but the flesh is weak. இங்க இந்த மாமிசம் என்று சொல்லுகிறது என்ன தெரியுமா? இது வந்து மாமிச சிந்தை. அப்படின்னா உங்க எண்ணத்துல இருக்கிற பலவீனம். இந்த flesh is weak னு சொல்றதே மாமிச சிந்தை தான். அப்பனா இந்த பாவமான எண்ணம் அது பலவீனமாக இருக்கிறது. உங்களோட பாவமான எண்ணம் அது பலவீனமானது. ஆனால் ஆவியில தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆவி தான் வந்து ஜெயிக்க முடியும். அது ஆவி உற்சாகம் உள்ளதா இருக்கு. ஆனால் நம்மளோட பாவமான எண்ணம் தான் பலவீனமானது. அப்ப பிரியமானவர்களே, நமக்கு அதனால தான் சுலபமாய் நமக்கு வந்துட்டு கெட்ட பழக்கங்கள் பழகுவது சுலபமா இருக்கு. தவறான காரியங்களை செய்வது சுலபமா இருக்கு. காரணம் என்னவென்றால் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய எண்ணத்துல நம்ம ஜெயிக்காமல் இருப்பதனாலே, அந்த பலவீனமான எண்ணம் இருக்கிற வரைக்கும் பலவீனம் காரியம் தான் செய்வதற்கு நமக்கு சுலபமா இருக்கும். ஆனால் அந்த பலவீனத்தை எண்ணத்துல நம்ம ஜெயிச்சோம் என்றால் நம்மளால அந்த காரியத்தை வெளிரங்கமாகவும் ஜெயிக்க முடியும். So we can overcome it outwardly if we can overcome it inwardly in our mind. So the first battle that we have to win is in the mind, and then the rest is just execution of the victory. அப்படின்னா முதல்ல யுத்தத்தை நம்ம எண்ணத்தில் ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துவதுதான் நம்ம வந்துட்டு வெளிரங்கமாக செயல்படுத்த போறோம். அந்த ஜெயத்தை வெளிரங்கமாக நம்ம செயல்படுத்துவோம். ஸோ இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஜெயித்தார். இந்த இடத்துல ஏன் இயேசு அப்படி சொன்னாரு? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கணும். அப்படின்னா சோதனை வந்து உங்களுடைய எண்ணத்துல நீங்க ஜெயிச்சிருச்சுன்னா, அந்த சோதனை பிரச்சனை நீங்க அதுல விழுந்து போயிருவீங்க, அதுல மாட்டிக்குவீங்க, தோல்வி கண்டுருவீங்க.
அப்ப அதுக்கு தான் இயேசு சொன்னார். ஆனா இயேசு இதை ஏன் சொன்னார் சீஷர்களுக்கு? ஏன்னா அவரும் அதை நான் கடந்து போனார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு சோதிக்கப்பட்டாரா? சோதிக்கப்பட்டார். அவரோட சோதனை எங்க இருந்தது? அவருக்கு வெளிரங்கமா அந்த சோதனை வருவதற்கு முன்பாக அவர் எண்ணத்துல சோதனை வந்தது. எப்படி எனக்கு தெரியும்? வசனம் 38 பாருங்க. Matthew 26:38. அதே அதிகாரம் வசனம் 38 படிப்போம். 38 இயேசு என்ன சொன்னாரு? Then said he unto them, my soul is exceedingly sorrowful even unto death. Tarry ye here and watch with me. அப்படின்னா இயேசு என்ன சொல்றாரு? தமிழ்ல நான் வாசிக்கிறேன். 38 பிரியமானவர்களே, இயேசு பேதுருவிடம் சேதியுவின் இரு மகனிடமும் என் ஆத்துமா துன்பத்தால் நிறைந்துள்ளது. அப்ப ஆத்துமானா என்னது? இமோஷன். ஆத்மா தான் அந்த இமோஷன், ஆத்மா தான் அந்த ஃபீலிங், உணர்வு இருக்கிறது. அப்ப ஆத்மால தான் அந்த விருப்பமும் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அவர் சொல்லும் போது அவர் எண்ணம், அந்த ஆத்மா தான், அந்த ஆத்மாக்குள்ளதான் அந்த உணர்வு இருக்கு, விருப்பம் இருக்கு, ஓகே, அந்த ஃபீலிங் இருக்கு, உணர்ச்சி இருக்கு, அந்த வில், விருப்பம் அதுல இருக்கு. அப்ப அது சோதனை துன்பத்துல இருக்குதான். அப்படின்னா அவரோட உணர்வு மாறுது. அந்த உணர்வு வேண்டாம் என்று சொல்லுகிறது. என்னத்தை? அதனால்தான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறேன். அப்படின்னா நான் இப்படிப்பட்ட மரணம் எனக்கு வேண்டாம், முடியுமா? அப்படின்னா அவரோட உணர்வுல இது வேண்டாம், எனக்கு இந்த மரணம் வேண்டாம், இப்படிப்பட்ட சிலுவை மரணம் எனக்கு வேண்டாம் என்ற எண்ணம் இயேசுவுக்கு வந்தது. சுப்பிரியமானவர்களே, அதனால்தான் எபிரேயர் எழுதிக் கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியமானது. எபிரேயர் 2வது அதிகாரம் வசனம் 18, Hebrews chapter 2 verse 18 and Hebrews chapter 4 verse 15. எபிரேயர் 2:18, எபிரேயர் 4:15. அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு நம்மளை பரிதாபிக்க கூடாத ஆசாரியர்கள், நம்மை உதவி செய்கிற எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாத ஆசாரியராய் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். சுப்பிரியமானவர்களே, அப்ப அவர் எண்ணத்துல வந்தது. அதனாலதான் அவர் சொல்ற ஆத்மா. அப்படின்னா அவரோட ஃபீலிங், அவருக்கு என்ன ஃபீல் பண்ணுது, என்ன உணர்றாருன்னா, இந்த சிலுவை மரணம் எனக்கு வேண்டாம், இது இல்லாம முடியாதா அப்படின்ற ஒரு உணர்வு வந்துருச்சு. ஆனா தேவனுடைய சித்தம் சிலுவையில மரிக்கணும் என்று. அப்ப அவரோட எண்ணத்துல எனக்கு வேண்டான்ற எண்ணம், ஆனால் தேவனுடைய விருப்பம் வேண்டும் என்பது. அப்ப அவருக்கும் அந்த போராட்டம் வந்தது. அப்ப இயேசு சிலுவையில் அந்த வலியை தாங்கினது, இயேசு சிலுவையில் அந்த அடியை தாங்கினது, அந்த சாட்டை அடியை தாங்கினது சிலுவைக்கு முன்பே. இது எல்லாமே இயேசு எப்படி ஜெயிச்சார்னா, இங்க கெத்செமனேல அந்த இடத்துல அவர் எண்ணத்துல வந்த போராட்டத்தை ஜெயிச்சதுனாலதான் அவரால் வெளியில வந்த எல்லா வலியும் தாங்கி கொண்டு, எல்லா வேதனையும் அடியும் தாங்கி கொண்டு, எல்லா அவமானத்தையும் தாங்கி கொண்டு அவர் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடிஞ்சிச்சு. சுப்பிரியமானவர்களே, அப்ப இயேசு எங்க ஜெயித்தார்? முதல்ல அவர் எண்ணத்துல இது எனக்கு வேண்டான்ற அந்த எண்ணத்தை, வேண்டாம் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல, அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சிலுவை மரணத்தை, அதுதான் தேவன் விருப்பம். அந்த இடத்தை அவர் ஜெயிச்சார். அது ஜெயிச்சனாலதான் அதனை அவரால் கடந்து போக முடிஞ்சிச்சு அந்த பிரச்சனையை. அப்ப பாருங்க, அவர் ஜெயிச்சிட்டாருனால அந்த பிரச்சனை அவருக்கு வராமல், அப்படின்னா அந்த பிரச்சனை தான் கடந்து போகணும். ஆனா அதுக்கு முதல்ல அவர் ஜெயிச்சது அவர் எண்ணத்துல. அப்படின்னா இதுதான் தேவ விருப்பம், நான் அதை கடந்து போய் தான் ஆகணும் என்று ஜெயிச்சுட்டோன்னே அதுக்கப்புறம் அவரால் அதை கடந்து போக முடிஞ்சிச்சு உடம்புல. அதனால உடம்புல வலிச்ச வலி பெரிய வலியாய் அவருக்கு இல்லாமல் அது தாங்கக்கூடிய சக்தி, மன வலிமை, அப்படின்னா எண்ணத்தில் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த பலன் எல்லாத்தையும் அவரை தாங்க வச்சது, சகிக்க வச்சது. இன்னைக்கு எது உங்களால தாங்க முடியல? இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, எது உங்களுக்கு தாங்க முடியாத பிரச்சனை, எது உங்களுக்கு தாங்க முடியாத வேதனை, எது உங்களுக்கு தாங்க முடியாத சோதனை, எது உங்களால மேற்கொள்ள முடியாத ஒரு பாவம், இதை எல்லாத்தையுமே நீங்க முதல்ல உங்க எண்ணத்துல ஜெயிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அது வெளிரங்கமாக சுலபமாக இயேசுவை போல நாமும் ஜெயம் கொள்வோம். இதுதாங்க இயேசு சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவு நாள் அது இந்த பகுதியை நான் உணரவில்லை, இன்னைக்கு உணர்றேன். உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். அப்ப இயேசு உலகத்தை எப்படி ஜெயித்தார்? அவர் எண்ணத்துல ஜெயித்தார். அவருக்குள்ள இருந்த அந்த அவர் ஆத்மா துன்பமாச்சா. என்ன துன்பம்? எனக்கு தேவையா இந்த மாதிரியான சிலுவை மரணம் என்கிற அந்த துன்பம், அந்த வேதனை என்னத்துக்கு? தேவ விருப்பத்தை செய்யாமல் இருப்பதற்கு. அப்ப பிரியமானவர்களே, அங்க இயேசு ஜெயித்தார், வெளியில எல்லாத்தையும் கடந்தார், எல்லாத்தையும் கடந்து போய் ஜெயித்தார், எல்லாத்தையும் தாங்கினார், சகித்தார், ஜெயித்தார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். If you can overcome temptation, then you are blessed are those who can endure in temptation. Blessed are those who endure temptation. அப்படின்னா சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான்.
அப்படின்னா எங்க சகிக்கணும்? வெளியில அது வர்றதுக்கு முந்தி மனசுல நீங்க சகிச்சிட்டீங்கன்னா, அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ஜெயிச்சிட்டீங்கன்னா, வெளிரங்கமா சரீரத்துல சகிக்க முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ உங்க சிந்தை புதிதாகி இந்த எண்ணத்துல ஜெயிக்கணும்னா, நம்பர் 1, இயேசு என்ன செய்தாரு? தேவ சமூகத்துல போனார். தேவ சமூகம் என்று சொன்னீங்க பாருங்க, ஜபம் தான். ஆனால் இதுல முக்கியமா என்னன்னா, இந்த இடத்துல ஜபம் என்று நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, கம்யூனிகேஷன் வித் காட், தேவனோடு பேசுவது. நம்மளோட விண்ணப்பம், நம்மளோட பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஜபம் அல்ல, தேவனோடு பேசுகிற ஜபம். அப்பனா தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள போகணும். அப்படின்னா தேவனை உணர வேண்டும். நமக்குள்ள தேவனை உணர்ந்து தேவனிடத்துல பேசி நம்ம அந்த எண்ணத்தை தேவனிடத்துல சொல்லும் போது தேவனுடைய பிரசன்னம், தேவன் நம்மளோடு இருந்து நமக்குள்ளே அந்த எண்ணத்தை அவர் பலப்படுத்தி நம்மளை ஜெயிக்க வைப்பார். So this is the spiritual thing. இதுதான் ஆவிக்குரிய அந்த காரியம். ஹல்லேலூயா. இது நம்பர் 1. ரெண்டாவது, பிரியமானவர்களே, எபிரேயர் 4:12 வீட்டில் அப்புறமேல் படிங்க. 4:12 சொல்லுது, தேவனுடைய வார்த்தை, God's word is powerful, sharper than any double-edged sword அப்படின்னு. எந்த கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானது. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆத்மா ஆவியை can put asunder soul and spirit and marrow, அணுக்களை பிரிக்க வகையறுக்கத்தக்கதாக, உங்கள் இதயத்தின் நினைவுகளை அறியத்தக்கதாக, உங்களோட எண்ணங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதயத்தின் நினைவுகள். அப்படின்னா எண்ணத்தை எல்லாத்தையும் அது சரியா தவறான்னு காட்டக்கூடிய கண்ணாடியாக உங்க ஆத்மாவை, அப்படின்னா உங்க உணர்வையும் உங்க ஆவியும், ஆத்மாவையும் தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்க வேண்டியது பிரித்து காட்டி, எது உங்களோட உணர்வு, எது தேவனுடைய விருப்பம், எது உங்களுடைய மாமிச விருப்பம் என்று பிரித்து காட்டி அந்த இடத்துல உங்களை எது சரின்ற ஒரு முடிவை எடுக்க வைக்க, ஜெயிக்க வைக்கக்கூடிய வல்லமை உள்ளது தேவ வார்த்தை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அந்த காரியத்தை தான் இன்னைக்கு இந்த உலகம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறது. உலகத்துக்கிட்ட சத்தியம் இல்லை, நம்ம கிட்ட சத்திய வேதம் இருக்கிறது. உலகத்துக்கிட்ட தேவ பிரசன்னத்துக்குள்ள போகக்கூடிய கிருபை இல்லை. நமக்கு தேவன் கிருபையினாலே அவருடைய சிங்காசனத்தில் கிருபையாய் தைரியமாய் போக, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, தைரியமாய் ஒரு கிருபையின் சிங்காசனத்தில் நம்ம போக முடியுமா? இயேசுவின் இரத்தத்தினாலே. பிரியமானவர்களே, தேவ பிரசன்னத்தில் நம்ம போக முடியும். அதே நேரத்தில் தேவ வார்த்தை நம்ம சிந்தனையை புதுப்பிக்க முடியும். அப்ப தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம போகும்போதும் இது ரெண்டும் நம்மளுடைய சிந்தனையிலே, நம்ம எண்ணத்திலே நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். இங்க நம்ம ஜெயிக்கும் போதுதான் பிரியமானவர்களே, நம்ம வெளியில இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்மளால சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சங்கீதம் 46 அமர்ந்திருந்து நானே கர்த்தர், be still and know that I am God. I will be exalted in this nation and on this earth. நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன், அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள். தேவ பிரசன்னம். 1வது தேவ பிரசன்னம். அடுத்தது தேவனுடைய வார்த்தை நமக்கு தெரியணும். எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி சோதனை ஜெயித்தார்? தேவனுடைய வார்த்தையை பேசினார். இப்படி எடுத்துக்குவோம். நம்ம வேதத்துல பார்க்கிறோம், பிசாசு பேசினார். அந்த இடத்துல உண்மையிலே பிசாசு வந்து நின்னானா, இல்ல பிசாசு இயேசுவோட எண்ணத்துல பேசினானா நமக்கு தெரியல. அங்க சொல்லல, அவங்க முன்னுக்கு நின்னாங்க. ஆனா பிசாசு பேசினானா எழுதி இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம கிட்டயும் பிசாசு எப்படிலாம் பேசுறான். ஐயோ, என்கிட்ட பயங்கரமா பேசுவான். என்கிட்ட அவன் பேசுறதெல்லாம் சொன்னா நீங்க பயந்துருவீங்க. அதுக்காக பாஸ்டர் கிட்ட பிசாசு பேசுறானா, பாஸ்டர் என்ன அது பிசாசு கிட்ட உற வச்சிருக்காரு அடங்க அப்புறானே. ஹல்லேலூயா. அந்த மாதிரி இல்லைங்க. இயேசு கிட்ட பிசாசு பேசல, அப்ப என்கிட்ட இயேசு கிட்ட பிசாசு பேசினால இயேசு பிசாசு கிட்ட உற வச்சுட்டாரு இல்ல. அப்படின்னா பிசாசு பேசுவான். ஏன்னா நம்ம தேவனோட விருப்பத்தை செய்யக்கூடாதுன்னு இயேசு கிட்ட பேசினால அதே மாதிரிதான் நம்ம கிட்ட பேசுவோம். இயேசு கிட்டயே பேசுறானா நம்ம கிட்ட பேச மாட்டான். அப்ப அவன் பேசும்போது எண்ணத்துலதான் பேசுவான். நம்ம எண்ணத்துல தான் பிசாசு பேசுவான். அப்ப அந்த எண்ணத்துல பேசும்போது இயேசு எப்படி அவனை ஜெயித்தார்? தேவ வார்த்தையை எழுதியிருக்கிறதே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசு மறுபடியும் அந்த எண்ணத்துல ஜெயித்தான்ல. அவன் கொண்டு வந்த எண்ணத்தை அப்புறம் வந்து மேல இருந்து புதிய சொல்லும்போது அவன் அப்படி எண்ணத்துல ஒரு காரியத்தை வைக்கும்போது சத்தியத்தை வச்சு, இல்லையே ஒரு தேவனாக கர்த்தர் நீ பரிச்சை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு வணங்கு சொன்னா நான் தேவன் தவிர வேற யாரும் ஆராதிக்க கூடாதுன்னு எழுதியிருக்கிறதே 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 என்று வசனத்தை தான் வைத்து அவர் எண்ணத்தை ஜெயிச்சார். அங்க அப்படி ஜெயித்தார். அதுக்கப்புறம் இந்த கெத்செமனில பாருங்க, ஆரம்பிக்கும் போது அவர் வசனத்தை வைத்து ஜெயித்தார். இங்க முடிக்கும் போது தேவ பிரசன்னத்துல வந்துட்டு எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனாலும் உங்க விருப்பம்னு விட்டுட்டார். அப்படின்னா கடைசியில இயேசு பாருங்க ரொம்ப ஞானமா அவர் முடிவெடுத்தார். அப்படின்னா அவர் போராடல, ஆர்கியூ பண்ணல. இது எப்படி முடியும்? நான் ஒரு பாவமும் செய்யல, அப்படிலாம் எழுதவே இல்லையே. இது பாத்திரம் இது இல்லாம முடியுமான்னு கேட்டார். ஆனாலும் அவருக்கு தெரியும் இது தேவனோட விருப்பம். அவர் நினைக்கிறது அவரோட விருப்பம், அவரோட உணர்வு தேவனோட விருப்பம் இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனால சொல்றாரு, நீங்க கூடுமானா நீங்கட்டும், ஆனா உங்க விருப்பம் அப்படின்னு விட்டாரு பாருங்க.
அப்படின்னா உங்க விருப்பம் நடக்கட்டும்னு விட்டுட்டாரு பாருங்க, அங்கதான் இயேசு ஜெயித்தார். அதனாலதான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு முடிவெடுத்துட்டார். நடக்கட்டும் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு முடிவெடுத்தாரு பாருங்க. அதனாலதான் சவுக்கடி வாங்கினாரு, எல்லா அடியை வாங்கினாரு, எச்சு துப்பு வாங்கினாரு, எல்லா அவமானத்தையும் தாங்கினாரு, சிலுவையை ஜெயித்தார். ஹல்லேலூயா. சுப்பிரியமானவர்களே, இதுதான் ரகசியம். நம்ம இயேசுவை தான் ஃபாலோ பண்ணோம், கடைபிடிக்கணுங்க. இயேசுவே இப்படிதான் வார்த்தையிலும் அவர் தேவ பிரசன்னத்திலும் தான் அவர் எண்ணத்தை ஜெயித்தார். அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சமாளிக்க முடிந்தது. இதுதான் பெரிய ரகசியம். உலகமே இதுல தான் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் அற்புதமாய் ஒரு வழியை காட்டியிருக்கிறார். அதனால தான் இயேசு சொன்னாரு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தில் உபத்திரம் இருக்கு, திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தாரு? அது மாதிரி நம்மளும் ஜெயிப்போம். அவர் ஜெயிச்சார், மனுஷனா ஜெயித்தார்ல, நம்மளும் ஜெயிப்போம். அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உண்மையான பேட்டில் ஃபீல்டை நம்ம எண்ணம் தான். அந்த எண்ணத்துல கர்த்தருடைய வார்த்தையை வைத்து, கர்த்தருடைய பிரசன்னத்தில், அதனால தான் நம்ம ஜெபிக்கணும்ன்றோம், அதனால தான் வேதத்தை வாசிக்கணும்ன்றோம். அடிப்படையான சத்தியம். ஆனா இந்த அடிப்படை தான் நம்ம வாழ்க்கையை ஃபார்முலை உருவாக்கி வழி நடத்தக்கூடியதாக இருக்கு. அப்பனா ஒவ்வொரு யுத்தம் போராட்டம் வரும்போதும் நம்ம தேவனோட வார்த்தைக்கும் தேவனோட பிரசன்னத்திலையும் இருக்கணும். அப்ப இயேசுக்கு தேவ வார்த்தை தெரியும். அப்ப முதல்ல எப்படி ஜெயிச்சார்? என்ன வரும்போது தேவ வார்த்தையை வைத்து ஜெயித்தார். அதுக்கப்புறம் எப்படி ஜெயித்தார்? தேவ பிரசன்னத்தில் இருந்தார். ஸோ அதனால உங்களுக்கு என்ன சிந்திக்கணும்னு தெரியல, என்ன யோசிக்கணும்னு தெரியல, தேவ பிரசன்னத்துக்குள்ள போங்க. உங்களுக்கு என்ன ஒரு 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 முடிவு என்ன எடுக்கணும்னு தெரியலையா? அப்ப தேவ வார்த்தை என்ன சொல்லுதுன்னு முடிவெடுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி முடிவெடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு பிரச்சனையை தீர்வு காணுங்கள். இதுதான் நம்ம எண்ணத்துல நம்ம இதை ஜெயிச்சிட்டோம்னா மற்றது வெளிரங்கத்துல நேச்சுரலி we can overcome anything in this world. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். இந்த எண்ணம் உங்கள் மாறும்போது உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை இருக்கும். உங்கள் எண்ணம் போல் நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். எண்ணத்தில் ஜெயித்தால் இந்த உலகத்தில் எதையும் நம்ம ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்கள், எவ்வளோ பேர் என்னென்னத்தையும் சாதிச்சிருக்கிறாங்க, எல்லாம் எண்ணத்தில், மனபலத்தினால தான். ஸோ இந்த மனபலமே வேதத்தில் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு சத்தியமாக இருக்குன்னு நினைக்கும் போது தான் எவ்வளவு வேல்யூ. இன்னைக்கு உலகம் இந்த மனபலத்தை தான் உலகம் தேடிக்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த மனபலத்தை கொடுங்க. உங்களுடைய வார்த்தை எனக்கு மனபலத்தை கொடுக்கட்டும். உங்களுடைய பிரசன்னம் எனக்கு மனபலத்தை கொடுக்கும். நான் இயேசுவை போல வார்த்தையை வைத்து என் மனதில் உள்ள எண்ணத்தை ஜெயிக்கிறேன். இயேசுவை போல தேவ பிரசன்னத்தில் இருந்து தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து என் எண்ணத்துல தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் ஜெயிக்கிறேன். பாருங்க, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு சாதாரணமா ரொம்ப கஷ்டம். ஆனா தேவ பிரசன்னத்துல வரும்போது நம்ம அப்படியே இணங்கி போகக்கூடிய அந்த வல்லமை தேவ பிரசன்னத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு தேவ பிரசன்னத்துல போய் தான் ஒப்பு கொடுத்தார். ஏன் சும்மா இயேசு ஒப்பு கொடுத்துருக்கலாமே? ஏன் போய் ஜெபம் பண்ண போனார்? ஏன்னா தேவ பிரசன்னத்துல தான் அவரோட ஆவி பலமாகும். மாமிச பலவீனத்தை அந்த தேவ பிரசன்னம் தான் அவர் ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்தி அவர் மாமிசத்தை ஜெயிக்க வைக்க முடியும். ஹல்லேலூயா. புரிந்த ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த மனதிலே பலன் எனக்கு வேண்டும், என்னை நான் ஜெயிக்க வேண்டும். எல்லாவற்றையும் என் எண்ணத்துல தேவ வார்த்தையிலும் தேவ பிரசன்னத்திலும் நான் எண்ணத்துல ஜெயிச்சுட்டு நான் இந்த உலகத்துக்கு சந்திக்கிறேன். அதனால தான் முதல்ல எந்திரிச்சு ஜெபிக்கணும், முதல்ல தேவனை தேடணும். ஏன்னா அப்பதான் இந்த உலகத்தை நம்ம சந்திக்க முடியும். ஒப்பு கொடுக்குறீங்களா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தது போல தன்னுடைய எண்ணத்தில் வந்த பிரச்சனை, எண்ணத்தில் தான் எல்லாம் உருவாகிறது. The mind is the seat of thought. அப்படி என்றால் உங்கள் எண்ணம் தான் சிந்தைகளின் விதையாக வளர்கிற விதையாக இருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் ஜெயித்தீர்கள் என்றால் உலகத்துல எதையும் ஜெயிக்க முடியும். போராட்டங்கள், பிரச்சனைகள், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது, இப்படி பாவத்தை ஜெயிப்பது, இதெல்லாம் உங்கள் எண்ணத்திலே தேவ வார்த்தையை வைத்து தேவ பிரசன்னத்தின் வல்லமை, ஆவியானவரின் வல்லமையை வைத்து இந்த எண்ணத்துல ஜெயித்து விட்டீர்கள் என்றால் இயற்கையிலே உலகத்துல சந்திக்கிற எல்லா பாவம், அக்கிரமம், அநீதி எல்லாவற்றையும் நம்மால் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட ஜெயிக்கிற பலத்தை, ஆவிக்குரிய பலத்தையும், இதோ தேவ வார்த்தையை தியானிக்கவும் ஜெபிக்கவும் தேவ பிரசன்னத்தில் இருக்கவும் ஆவியானவரை இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் ஆவிக்குரிய பலத்தை, மன பலத்தை, எண்ணத்தின் பலத்தை இதோ நீ தரும்படியாக இயேசுவின் நாமத்திலே சத்துருவின் கிரியைகளை முறியடித்து இவர்கள் எதை பாதிப்பு, எதை ஜெயிக்க வேண்டும், எது தாங்க முடியல, பிரச்சனை எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதாக புத்தி கெட்டாத சமாதானமும் அன்றுவே சந்தோஷமும் இவர்கள் இதயத்தையும் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே இவர்கள் இதயத்தையும் எண்ணத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் நல்ல ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. பிரியமானவர்களே, அடுத்த வாரம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். எண்ணத்தில் ஜெயிங்கள், எல்லாவற்றையும் ஜெயிச்சு விடுங்க. ஹல்லேலூயா. நான் உங்கள் பாஸ்டர் நேமியா. God bless you.